இந்த மரத்தில் எப்போவுமே மாங்காய் நிறைய காய்க்கும். ஆனால் ஒரு தடவை கூட நாங்கள் ஃபுல்லாக பறிச்சதே கிடையாது. ஏன்னா இந்த மரத்தில் நிறைய இலைகள் இருக்கிறதுனால இந்த மாங்காய் கிடக்கிறதே நமக்கு தெரியாது கீழே இருந்து பார்த்தா. இந்த டைம் எப்படியாவது மேக்ஸிமம் மாங்காவை பறிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து மரம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, கீழே இருந்து பார்த்தா எனக்குமே வீடியோவில் மாங்காய் தெரியல, அதனால் மேலே இருந்து வீடியோ எடுத்து கொடுத்துருங்கன்னு ஃபோனை கையில் கொடுத்துட்டேன். அப்புறம் மாங்காயும் பறித்து நெட்டில் போட்டு கொடுக்குறப்போ நானும் என் பையனும் போட்டி போட்டு யார் ஃபஸ்ட்டு நெட்டில் இருந்து எடுக்கிறாங்க, அதிக நம்பர் எடுத்து வச்சுருக்காங்க பார்க்கலாம் அப்படின்னு போட்டி போட்டு தான் பறக்கணும். அப்புறம் அதில் பறக்கிறப்பவே 1-2 மாங்காய் கீழே விழுந்துருச்சு. அதை நாங்கள் பழுக்க வைக்க மாட்டோம், சமையலுக்கு யூஸ் பண்ணிப்போம். கடைசியில் யார் அதிகமாக எடுத்தாங்கன்னு கூட நாங்கள் கவுண்ட் பண்ணல. எப்படியும் மாங்காய் பழுக்க வைக்க தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வருஷம் முடிய போகுது, புது வருஷம் தொடங்க போகுது. எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.